தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில். நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து விற்பனை அதிகமாகறதுக்காக தள்ளுபடி, டிஸ்கவுண்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், பொங்கல் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரீகேப், ஒரு வேளை இதை பற்றிலாம் கவலைப்படாமல் பில் பே பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஐடியா. பெர்சன்ட்னா ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னென்னா 100க்கு எவ்வளோன்னு அர்த்தம். 10%, 25%, அப்புறம் 50% இப்படின்னு அர்த்தம் என்னென்னா 100க்கு ரூ. 10, 100க்கு ரூ. 25 தள்ளுபடி, 100க்கு ரூ. 50 தள்ளுபடி. 50%னா ஹாஃப், பாதி ப்ரைஸ் வந்து தள்ளுபடி போயிடுது. அப்போ பாதி விலை கொடுத்தா போதும். இப்போ ரூ. 100 பொருளை 10% தள்ளுபடினா அர்த்தம் என்ன? ரூ. 10 தள்ளுபடி எடுத்துகிட்டு கழிச்சிட்டு ரூ. 90க்கு நம்ம வாங்கிடலாம். இப்போது 50%னா அர்த்தம் என்ன? ரூ. 100 பொருளை ரூ. 50 தருவாங்க. பாதி குறைச்சிக்கிட்டு தர்றாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு அவசியம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னு அவசியம் அப்படின்னு எல்லாருக்கும். ஒரு வேளை பணம் பற்றி அலட்டல் இல்லாத பணம் நிறைய கையில் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம பட்ஜெட்டட் பிளான்டாக போகிறவங்க என்ன செய்யணும்னா, இந்த கால்குலேட் பண்ண தெரியணும் நமக்கு மனசுக்குள்ளேயே. அப்போ தான் வந்து பில்லிங் போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம கையில் எடுக்கிற பொருள் வந்து நம்ம கையில் வச்சுருக்க அமௌண்ட்டுக்குள்ளே எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியும். அதுக்காகவாது இதை தெரிஞ்சுக்கிறது அவசியம்.